ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் சமூக உங்கள் முன்னால் வந்து நிற்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தியானத்துக்காக எடுத்திருக்கிற வசனம் லூக்கா 6:6. சூம்பன கையுடைய ஒரு மனுஷன் வந்து தேவாலயத்தில் இருந்தபோதே ஏசப்பா வந்து அவன் கையை பார்த்து, அன்னைக்கு வந்து ஓய்வு நாளில் சொசமாக கூடாதுன்னு பரிசேயர் வேதபாரகர்களெல்லாம் ஒரு ரூல்ஸை யூதருக்குள்ளே இருக்கிற ஒரு சட்டம் அது. அப்போ ஏசப்பா இன்றைக்கி சுகமாக்கிடுவாங்க, இவனை எப்படியா குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் நோக்கமாக இருந்தாங்க. உடனே சூம்பன கை உடையவனை பார்த்து ஏசப்பா இவங்களோட சூழ்ச்சிகளை எல்லாம் அறிஞ்சிட்டு இவங்க கையை நீட்ட அப்படின்னாங்க. கையை நீட்டின போது இந்த மறுகையை போல் இந்த கையும் ஆயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு. அந்த சூம்பன கையெல்லாம் மாறி நல்லா சொஸ்தம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த லூக்கோ 6:6 நம்ம பார்க்குறோம். சூம்பன கையை அப்படின்னு சொல்லும்போது சூம்பன கை இருக்கக்கூடாது. நமக்கு கை சூம்பனதாக இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா அந்த வலது கையில் நிறைய முக்கியத்துவம் இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் இருக்குது வலது கைக்கு. வலது கையை பிடித்து தாங்க நீரே, வலது கையை பிடித்து தூக்கு நீரே, உன் வலது கரத்தில் பராக்கிரமம் இருக்குது அப்படின்னு எல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது. வலது கரத்தில் தீர்க்க ஆயுஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாகன்னு சொல்லி சங்கீதம் 137:5 நம்ம வாசிக்கிறோம். எருசலேம்னா சமாதானம் பண்ணுகிற காரியங்களோடு நம்மக்கிட்ட இருக்க. வலது கரத்தின் தொழில் அதுதான், சமாதானம். மற்றவங்கள தாங்கிறத, தட்டி கொடுக்கறத, எழுப்புறத, தூக்கி விடுகிறத. எஸ்ஐயா 6 ஒரு வசனம் இருக்குது, 41:12 கர்த்தர் தம வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயந்து சோழ்ந்திருக்கிற சமயத்துலலாம் கர்த்தர் அப்படி ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கு, பயப்படாதே. வலது கையை பிடிச்சுதான் நமக்கு நிறைய காரியங்களை அவர் தூக்கி விடுகிறாங்க. அப்போஸ்தலர் 3 பேதுரும் யோவானும் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போதே ஒரு சப்பானி அங்கே இருந்தாங்க. அவன் வலது கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. அவன் தூக்கி விட்டோன்னே சரணாக இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன போதே தூக்கி விட்ட மாத்திரத்தில் அவன் எழுந்து நடந்து குதித்து ஆடி பாடி எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போனாங்கன்னு சொல்லிட்டு நாம் அப்போஸ்தலர் 3 வாசிக்கிறோம். அந்த வலது கரத்தில் ஒரு பராக்கிரமம் உண்டு. மோசையை கொண்டு வலது கரத்தினால அவர் வந்து என்ன பண்ணாங்க, மோசையை கொண்டு வலது கரத்தினால கிரியை செய்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். மோசையின் வலது கரத்தினாலே தேவன் மோசையை கொண்டு மகிமையாக இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலில் பிடிச்ச எல்லா இடத்துலையும் வழி நடத்துனாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் வலது கரத்தில் ஒரு பராக்கிரமம் இருக்குது. வலது கரம் நம்மளை ரட்சிக்கும், வலது கரம் நம்மளை தூக்கி விடும், வலது கரம் நமக்கு தீர்காயுசு கொடுக்கும். இப்போ மோசையை கொண்டு வலது கரத்தினால அவரை மகிமையினால் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வலது கரத்தினால நம்ம தாங்குவேன். அவரோட வலது கரம் பராக்கிரமம் செய்கிற கரமாக இருக்குது. அதனால் வலது கரத்தினோட ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறோம். வலது கரத்தினோட பராக்கிரமம் எங்களுக்கு தாங்கப்பா. நீர் எங்களை வலது கரத்தை பிடிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும், எங்களை ரட்சிக்கும், தாங்கும், தூக்கி விடுங்க அப்பா. நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறேன்னா எங்களை தூக்கி விடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை தாங்குங்க அப்பா. தாங்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை, தாங்கி தப்பு வச்சு வழி நடத்துகிற தேவனப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வலது கரத்தின் ஆசீர்வாதம் எங்கள் மேலே தங்குவதாக இந்த வசனத்தை கேட்குற யார் மேல் உண்டாகட்ட சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.